ஸோ நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் உட்காந்து வேலை பார்க்குறீங்க? 8 to 10 ஹவர்ஸ். ரெகுலராக உடற்பயிற்சி செய்கிறீங்களா ஏதாச்சும்? ஸோ ஒரு நிறைய உட்காந்து வேலை பார்க்குறவங்க எக்ஸசைஸ் பண்ணுறத ஒரு ஏஜ் ஆக ஆக டைம் இல்லை, பண்ண முடியல அப்படின்னு நெக்லெக்டிவாக போயிடுறாங்க. முக்கால்வாசி கிளினிக்ஸில் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னாக்க இந்த சிட்டிங் ஜாபில் இருக்கவங்க அவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஸ்டிஃப்னஸ், டிஸ்க் பல்ஜ் பெயின் தான் வருது. ஸோ ஒரு டெஃபினட்டாக நம்ம 40 கிராஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லாருமே டயட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ப்ரோட்டீன் சாப்பிடணும், அப்புறமா கார்ப்ஸை கம்மியாக சாப்பிடணும், ப்ளஸ் நிறைய ஃபைபர் நார்ச்சத்து சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும். ரெகுலராக ஒரு 45 மினிட்ஸ் to 60 மினிட்ஸ் எல்லாருமே டைம் ஒதுக்கி எக்ஸசைஸ் பண்ணணும். டைம் இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது. இதை நீங்கள் பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை வராது. அது பண்ணாததுனால தான் நிறைய பிரச்சனை உங்களுக்கு வருது. மோஸ்ட்லி நம்ம பார்க்குற பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படலை, வெயிட் தூக்கலை, இடிச்சுக்கல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலி ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே பெரிய வலியாக வந்துருச்சு. எல்லாருமே அதுதான் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஸோ வாழ்வியல் முறை, லைஃப் ஸ்டைல் இதுதான் மெயின். அதில் ப்ரிவென்டிவில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ பிரச்சனையில் மாட்ட மாட்டோம். பிரச்சனை வந்ததுக்கப்புறமா ஓடுனா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆட்டோமேட்டிக்காக என்ன ப்ரொசீஜரோ அது நடக்கும். ஸோ எல்லோரும் 40 வயசுக்கு மேலே கண்டிப்பாக நல்லதை சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நிறைய தண்ணி குடிங்க, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க.